நீங்கள் தான். தயவுசெய்து நம்ம படத்தையும் வந்து தெரியப்படுத்திங்கன்னா ஜனம் வந்து படத்தை பார்த்தா, தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு படமும் எடுக்கலாம். எங்களால் ஒரு 2000 பேர் உழைப்பாங்க. அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்ந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணு சொல்லும்போது கதை கேட்டேன். மாசாக இருந்துச்சு. அப்போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல. அப்புறம் பெங்களூர்லேருந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல வந்த அன்றைக்கே ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நம்பவே முடியல. ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி. இயக்குனர் சார் கஜேஷ் சார் நன்றி. அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ரதியா மேம், ஜார்ஜ் பிரதர், வினோதடி மேம், தீனாண்ணா, சரவணா சித்தப்பு சார். பருத்தி வீரனில் வந்து சார் உங்களை பருத்தி வீரனில் பார்த்தேன். இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் காமராஜனா, சென்ட்ராயனா, ராஜேந்திரன் சார், நிறைய விட்டனா. அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார், எடிட்டர் ரஞ்சித் சார், கதை நாயகன், மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்களோட ஒர்க் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன். லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம்ல. அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார். ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அது என்னோட ஃபர்ஸ்ட். மாஸ்டர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம பாண்டண்ணன் அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூர் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டானா வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போது நடுவில் பாட்டு சொல்வார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்வார். என்னங்க இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். சாரி அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க.
கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி. முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டதுனால இல்லை ஒரு வார்த்தையை மறுக்க முடியாமல் நாங்கள் வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு சொல்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்லை. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். PRO யார் தயவுசெய்து மாட்டிக்குவாங்க. இந்த PRO யார்? எங்க வாங்க PRO வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார் சார். டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு? வாங்க செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதையை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க? சாரி, ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்போ என்ன சார் அர்த்தம்? கணா இல்லை தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியுது. இல்லை நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பாடல் நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். ஓகே. இதை நீங்க பேட்டியில சொல்லுங்க. பயிர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லிடுங்க. தமிழ்ல போடுற கன்னடத்தில் போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே இல்லை எங்க பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? சுந்தரராஜன் வந்தாரு. வந்துட்டு சரி நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமா நினைச்சாரா எனக்கு தெரியல. என்ன பார்த்துட்டு விட்டார். அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க? பேரரசு ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவாற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாரும் பற்றி சொல்கிறது தான் அவ்வளோ அருமை சொல்ல. அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்கு. இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க அறிவினால தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம் சீன்ஸு. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீகார்டிங் கூட இதை இப்படி பண்ணிட்டு நின்று பண்ண அதோட கட் பண்ணிங்க. அப்புறம் ஒரு காமெடி சீன் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதுல கண்ணாபண்ணு நான் சொல்லி தான் தருவேன். எல்லாம் இல்லை வெறும் பாடல்களை பார்க்குறோம், அதே இடத்துல இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லுங்க. டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது. ரொம்ப நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச? ஆரத்தியா ஐயோ அது அழகா இருக்காங்க. நல்லா அழகா இருக்காங்க. படத்துலேயும் நல்லா அழகா இருந்தாங்க. நம்ம
எல்லாம் ஹீரோயின் தான் நீங்கள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு இப்போ மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள். சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்கீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட்டு சார் நீங்கள் நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுருக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகெல்லாம் போகிறதுக்கு நேர வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோஸ்து தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 தொழில். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அல்லது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தான் பேச போகிறோம் அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டலாம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுறோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் குச்சமுத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்களாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது இல்லை அது இல்லை இதுமா. நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில் பிக் பாஸ். என்ன அவ்வளோ போய் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சுட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, இங்கே போகிறா என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனை போதும்டா சாமிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைகள் நான் நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்பவர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனி பார்க்க தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும். எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போ அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிடுறேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னாள் வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப பெரிய மனுஷன். நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர், இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே
எனக்கு மட்டும் கொடுக்கலங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரண் அண்ணன் கலக்கிட்டாரு. ஜார்ஜ், வினோதினி மேடம், நான். டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த ஒரு டைலாக், இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை இது பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னோடய ரோல் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கேனே இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூர்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையை கற்றுக்கிட்டேன். ஏனி, பந்தி, எல்லி, ஒய்தாயி, ಊಟ ಇದೆಯಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾವಾ, யாத்திரை, இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு 4 வார்த்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலாங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடடா நம்ம கற்றுட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழகிட்டீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. எல்லாரும் தமிழை பேசுகிறேன். இல்லை நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா, இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர. இப்போ குற்றத்தை வந்து நான் எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம கடவுள் முன்னிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி முஸ்து மீண்டும் முக்காப்பில் ரகமாக கிட்டுறாங்க. நம்ம சொல்லுறதுக்காக 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அது தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாயிதீனா, ஜார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன்
சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார் திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தா தான் ஓடுன்னுலாம் சொல்றாங்க. கதை இருந்தா தான் ஓடும். அந்த கதை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டுமொத்த ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை வெளியன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரும் போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர் இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையா ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்றேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங் குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங் ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்றாயிரம் சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிகை நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. என்ன நாளைக்கு என்ன டைலாக்கு அப்படின்னாரு. அங்கே வச்சிடலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணா, நம்ம இன்பண்ண எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனது கிடையாது. ரிஷி வந்து ஹீரோயின் மேடம், நாங்களும் ரொம்ப நாளாக பேசணும் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டுருந்தேன். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார், குட் மார்னிங் மேடம் தான் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானும் பரவாயில்ல, சென்ட்ரா எங்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க.
ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்ட்ராயன் பிரதர்ஸ் சொன்ன அதே ஒரு விஷயம்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி இன்னைக்கு கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. இன்னொரு ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோடில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாளே இறந்துட்டாரு. ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்து அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்கு. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தாங்க. தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவோடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான்
நான் ரொம்ப பக்தியாக நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னோடய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதுன்னா இதில் யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடச்சிருக்கு எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்னைக்கு நாயகன், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸு நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்து எங்களை வந்து மிகவும் பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோடைய டீம் தான். இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கை தட்டிடணும். எல்லாரும் நீங்கள் எங்கே சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் டேரக்டரை பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார். கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்களை அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாததை மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னோட எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராத்யா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்லி நான் சொன்ன மாதிரி இல்லை, நான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசலை. அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருந்தாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. சங்கர் சார், டைரக்டர் ஜாம்பவான் சங்கர் சார் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோட டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன் டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஆனால் சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கொண்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்படி கடை இருக்குது, அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம், ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க, சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னோன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்வளமுடன். ஜெய்ஹிந்த். டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்புல, அதில் விட்டாரு. அதுக்கப்புறம் டக்குனு அடுத்து ஒரு மெசேஜ் பற்றி யார் நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே ரைட்டு, தலைவன் 10ல் 11 அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி ஸ்மைல் ஒட்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு. இந்த மாதிரி பிரதர், இந்த கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னார். தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்கானே, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டு தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டுருக்குது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு, ஓகே, ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன்.
அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜனை இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூப்பிடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங், நான் ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன். முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அதில் அண்டர்லைன் பண்ணி சொன்னதுனா ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டுருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியனும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையில் அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ நடிக்கவே நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னாலும் கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். முன்னாடி வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெல்லாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஓன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்க்குள்ளே அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள். டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். ஃபோன் மட்டும் அடிங்க, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டோட. தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷி பிரதர் நீங்கள் சொன்னீங்களே, நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்கோட கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோல்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்டேஜோட சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்ண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமார் படம் முடிச்சவனே என்னை கூப்பிட்டு வாழ்த்துனாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கா தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணங்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டுருக்கணும், வரலாம் ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்களோட ஃபிலிமில் இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளுக்கு அதிகம். ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு 10 ஆன்மீக ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம்னாக்கா ஒரு 100 ஃபிலிம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அதுக்கு முக்கியமாக இந்த அதில் தமிழ் ஃபிலிம் லேண்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டருங்க ஆகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு. அதுலேயும் நம்ம கங்கையமரன் அவர்களெல்லாம் டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் வர்றதே அவருக்கு தான். அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஒரு குற்றம் தவிர இந்த ஒரு படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது நான் அந்த கடவுளை வேண்டுகிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய முக்கியமாக நம்ம பாண்டரங்கன் அவர்களுக்கு இன்றைக்கி நான் காலையிலே சொன்னேன், உங்களோட டீம் நல்லா இருக்கு, உங்களுடைய அர்த்த படத்தில் எதுனா ஒரு சாமிஜி ரோல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு சொல்லுவேன் அவருக்கு சொன்னேன் காலையில். அது அவரும் இல்லை சுவாமி, கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியில் இல்லைன்னா கூட நானே ஒரு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாமிஜி ரோல் கொடுக்குறேன்ட்டு அவர் கூட சொன்னார் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோயின் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல மிகப்பெரிய ஸ்டார் ஆவாமன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா அந்த பொண்ணோட தான் நல்ல ட்ரைலர்லேயே தெரியுது, நல்ல ஒரு ஆக்டிங். ட்ரைலர் எப்படி தெரியுதோ அதே மாதிரி சின்ன பொண்ணுலேயே நல்ல ஆக்டிங் அந்த பொண்ணு, அதுவும் நான் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து அந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சு அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய குழு எல்லாருக்கும் நல்லதாகணும். இந்த ஃபிலிம் வந்து
எல்லா மொழியிலும் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் பண்ணியிருக்காரு மாதிரி தெரியுது இந்த மூவி. அதே மாதிரி எல்லா கன்னடா அப்புறம் மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம நன்றி. மை விஷஸ் டு தி ஹோல் குரூப். தேங்க்யூ சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன், அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள், பவித்ரன் சார், அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும், வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், அதாவது வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்னைக்கு சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் இன்னைக்கு வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் வந்து இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது வந்து சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில் இணைத்திருக்கிறார்கள். ஐயா வந்து இங்கே இவ்வளோ சிறப்பு பண்ணதுக்கு வந்து உண்மையிலே நம்புகிறேன். நான் சினிமாவை வந்து என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் தெரியாது. சினிமா விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வந்து வாழ்த்தும் போது வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் வந்து அதிகமாக கலந்துக்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட. இங்கே தான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துலேருந்து வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டாக வருவார். எங்கள் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பற்றினா அதாவது வந்து எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்கள் வந்து நல்லா தாராளமாக வந்து இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேறு போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து தான் செய்யும் தொழிலை நேசித்து அவர் முகத்தில் என்னைக்காவது நீங்கள் அந்த சிரிப்பு இல்லாமல் அவர் பார்த்துருக்கீங்களா பாருங்கள். சிரித்து அந்த சந்தோஷத்தோடு தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சியை பற்றியும் வந்து ரொம்ப விவரமாக சொன்னாங்க. குற்றம் தவிர்னு சொல்லிட்டு கடைசியாக அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாரு. குற்றம் தவிர்னு சொல்கிற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை வந்து நம்ம ஏற்றுக்கும் போது என்னென்னா நிச்சயமாக வந்து அதை விட பெரிய விஷயம் எதையோ வந்து உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்க கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆகிடுச்சு, அற்புதமாக. அதை விட அதிர்ச்சி என்னன்னா பாடல் வந்து அவரே எழுதியிருக்காரு. அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அந்த அம்மா பாட்டு சூப்பர் ஸ்டீல், அது வந்து அதல்ல பாட்டு ஸ்டீல் அருமை, நல்லா பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது
நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. பார்க்குறதே இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியுங்க, கிட்டத்தட்ட ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை, ஒரு 500-600 குழந்தைகள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சிறப்பானவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பருவத்தை இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவா அண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் ஹிட்டாகும். அவர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கார். சின்ன வயசாக இருக்கு, ரொம்ப சின்ன வயசு. அவர் மனசு எப்படியோ அப்படி அவருக்கு உடம்பு வந்துருச்சு. எவ்வளோ அவருடைய மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனால் அந்த நடந்து போகிற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேரை பார்த்து அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் பண்ணியிருக்காரு பாருங்க. இன்டீரியர் என்ன கமர்ஷியல் டைரக்டர். அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது. பாருங்க, அந்த டைரக்டர் கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீட் பண்ணியிருக்காரு? கமர்ஷியல் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு, டைரக்டர்ஸையும். நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவாக ஸ்ரீகாந்த் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் டைரக்டர் போட்டியாக போட்டு அவ்வளவு கமர்ஷியல்னா, நான் ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்களில் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பார்க்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலாக கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க. அவர் மட்டும் ஆடினாரு, தயாரிப்பாளர் ஆட விட்டு போட்டு, அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட அடிக்குது. அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாகவே பாருங்க, நான் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணணும். காரணம் என்னன்னா, அந்த ஃபேஸில் பாருங்க உங்களுக்கு ஒரு இது தெரியல, அப்படியே சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்ம மனசு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ, நான் டெக்னீஷியனை சொல்கிறேன், தவறாக நினச்சக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவர் பேருங்க, அவர் வரலையா? அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னன்னா, ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கேமராமேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி ஒரு ஃப்ரேமில் கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பார்த்தீங்களா என்ன சார்? கரெக்டாக பாலா கரெக்டாக தானே வரும்? அவ்வளோ சிறப்பாக அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்ரு, நான் ஒரு டெக்னீஷியனுங்கிறதுனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பாக அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்க, அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக அவருக்கு என்னுடைய சிறப்பு. வெங்கட்குமார் வந்திருக்காரா? நல்லா பண்ணியிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? வெரி குட், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு சார். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி மூமெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு, ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதி இதில் பண்ணியிருக்காங்களா? பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலமாக எனக்கு தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட் அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் செப்பரேட்டாக கூப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேடையில் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது. அடுத்த படத்துலையும் அடுத்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது என்னன்னா, மீடியாவில் பேப்பர் தினத்தந்தி இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் கூட இருக்கார்கள். செய்யுமானே அவ்வளோ சிறப்பாக அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாகவே நான் சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் எல்லா
ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழில் எப்படின்னா நீங்கள் சிறப்பாக கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பாக ஊடக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நான் முகஸ்துதிக்காக பேசல, ஏன்னா என்னை பற்றி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம எதுவும் ஸ்டேட் ஃபார்வர்டாக சொல்கிறோம். நல்ல படங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காரு டைரக்டர். அப்படியா? சரி, அது உங்களுக்குள்ள நீங்க பேசிங்க. ஆமா, அது அழகா பாருங்க, அந்த டைரக்டருடைய பெருந்தன்மையை பாருங்க. சபையில சொல்றாரு, நான் பண்ணல, ப்ரொடியூசர் அந்த டைட்டில், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைம் குற்றம் தவறு அப்படின்னா 26 பேரை ஷூட் டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டரை சும்மா வந்து தவிர்த்துருங்கன்னு போக முடியாது. எவரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும். அதுதான் தவறு அப்படின்னு எங்க பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன். குற்றம் செய்ய சும்மா விட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அது செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கரெக்டா டைரக்டர் சார்? அது செஞ்சிருக்கீங்க, செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பேசணும். ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி வளர்ச்சியா இருக்கு சார். ரொம்ப அது வந்து அமைகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்துல அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பொண்ணு சார், தமிழ் பொண்ணு, இங்கிலீஷ் பொண்ணு, எந்த பொண்ணா இருந்தாலும்